ஆண்டு வரக்கூடிய என் பேர் துரியோதன சக்கரவர்த்தி. துரியோதன சக்கரவர்த்தி. மாவு ஊற்றி போட்டுவான். இப்ப போய் மாவை ஊற்றி போடுறல இவன். களி மாவு கம்முன்னு என்ன பேசினுக்குது நீயா? வீட்டுல போய் பட்டல் தூங்க முடியும். என்ன கொஞ்சம் யாரு வர சொல்றாங்க? எங்க அம்மாக்காரன் பண்ணிட்டு வெத்தலை பார்க்க போட்டு கம்முனரியா என்ன கட்டிக்கிற பாப்பா இதை கொடுக்குது. என்னோட ஆஸ்திரேபுரம் தாண்டி வரக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தி. அது மட்டுமா என் நரம்பை கொண்டிருப்பார்கள். என்ன பாடு? சத்யராஜ் பாட்டு. சத்யராஜா படத்துல வர சத்யராஜ். சத்யராஜா பேரு சத்யராஜ். சத்யராஜ். அப்ப இந்த சத்யராஜ் யாரா? எந்த சத்யராஜ்? சீவான சத்யராஜ். எத்ராஜ். எத்ராஜ் சொன்னீங்க. சாவரம் பாத்துல இருக்கிற எத்ராஜ். என் அறவை கொடி பறக்க, அறவை கொடி பறக்க, அறவை கொடி செவிக்க. ஆமா, என் பெயர் துரியோதன சக்கரவர்த்தி. என் தந்தை திருதராஷ்டிரவர்மன். திருதராஷ்டிரவர்மனுக்கும் என் தாய் காந்தாரி மணக்கும். ஆமா, இருவருக்கும் பிறந்தவர்கள். நாங்களும் 100 பேரு. ஆமா, என்னடா உங்க அம்மா நான் ஏரிய குளமாடா 100 பேர் போட்டுக்கிறான். ஏரிய கோலத்துல தான் மீன் நிறைய இருக்கும். ஒரு மீன் முட்டை வச்சா கூட 50 குஞ்சு பெருக்கும். அது போல உங்க 100 பேத்து போட்டுக்கிறாங்க. கௌரிவர்கள் 100 பிள்ளைகளாக பிறந்தோம். 100 பேரு. அக்கால போய் பஞ்சா பணாதி தேவடியா பசங்க அவனுங்க 5 பேர். தேவடியால பசங்க அவங்க 5 பேரு. அவனுங்க 5 பேர். அவங்க 5 பேரு. ஆமா, நீங்க ஒரே 100. நீங்க ஒரே 100. அவங்க 5 பேரு. ஆமா, நீங்க தானே தேவடியா பசங்க. அவங்க ஒரே 5 பேரு. நீங்க ஒரே 100 பேரு. அவங்க 5 பேர் 5 அப்படிக்கு பிறந்த தேவடியா பசங்க. அவங்க 5 பேர் 5 அப்படிங்க எப்படி பிறந்தானுங்க? முதல் பிறந்தவன் தர்மன். ஆமா, அந்த ஓம பையன் பாரு. அவன் வந்து யமதர்மனுக்கு பிறந்தவன். யமதர்மனுக்கு யாரு? அவன் தர்மராஜா. அவன் இரண்டாவது பிறந்தவன் பாரு பீமன். பீமன். காடா போய் அந்த தேவடியா பையன் யாருக்கு பிறந்தான் தெரியுமா? யாரு? வாயு. ஆயிரா அந்த வாய்ப்பு கிடையாதுடா. காற்று முடிவாக பிறந்தவன் பீமன். நகுலன் சகாதேவன் மாத்திர தேவிக்கு பிறந்தவர்கள். ஆமா, இந்த 2 பேருக்கு நடுவுல 2 பேருக்கு அதுக்கப்புறமா பிறந்தான் அந்த தேவடியா பையன். யாரு? அவன் அர்ஜுன. அவன் பேரு சொல்றியா? அவன் பேரு என்ன சொல்றியா? என்னடா நீ
ஒரு சொல்லுக்கு ஒரு அடி அடிச்சு நீ என்ன உண்மை தெரியாது அவன் வேடி அத்துட வேடி அடிச்சுட வாக்காளவன் தேவதனுக்கு பிரதமன். ஆமா நாங்க அப்படி கிடையாது. கௌரவர்கள் 100 பேருமே காந்தாரிக்கு பிறந்தவர்கள். காந்தாரிக்கு அப்படியே அம்மா காந்தாரிக்கு போந்தீங்க. காந்தாரிக்கு முதல் மகனாக பிறந்தவன் என் பெயர் துரியோதன சக்கரவர்த்தி. அப்படியே துரியோதன சக்கரவர்த்தி. சக்கர கூடை பாட்டு இப்பதான் வந்து தெரியுங்களா? அண்ணன் பாத்தியா அப்பத்த கேக்கேனா கேட்டியா மம்மால பாத்தியா மப்பளம் பாட்டியாதா சித்தப்பா வேறு தங்கராசு அப்படிங்க மூக்கா ரொம்ப பேசுறீங்கிற மூக்கா அர்த்தம். இவர் தான் எங்க சொந்த சித்தப்பா, எங்க சித்தி வீட்டுக்காரு, பேரு தங்கராசு. இவர் தான் ஆசிரியர், ஸ்ரீ சத்யநாராயண சபக ஆசிரியர். இவர் தான் பொம்பளை வேஷம், ஆம்பளை வேஷம், பப்புனு வேஷம், எல்லா வேஷம் ஆடுவார். சகலகா வல்லவன். இவர் மிருதிங்க அடிப்பாரு, பெட்டியை வாசிப்பாரு. எங்களுக்கு வந்து ஒரு கூத்துக்காருக்கு வந்து ஒரு லேடிஸ் வேஷமோ ஒரு ஜென்ஸ் வேஷமோ ஆம்பளை வேஷம் பப்புனு வேஷம் கூட எதனா ஒரு தவிர பேசணும்னு வச்சுக்கா, ஒரு மாதிரி எங்கன்னா டேய் நேற்று அப்படி பேசணும் சொல்லிட்டு காலமல் அடிச்சு மேலும் சொல்லக்கூடாது, நீ பேசண்டாம் சொல்லிக் கொடுக்குற குரு இவர் தான். கூத்து ரேட்டு கூட 30,000 40,000 கூட பிடிப்பாரு. எங்களுக்கு தலா 700 கொடுத்து மொத்தம் ஏற்ற முடியாது. வீடியோல போட்டு விட்டுக்கிறாடே. இதெல்லாம் யாரா கேட்டாங்கப்பா? இவர் தான் சித்தப்பா. போயன் திருப்பதி லட்டு, போயன் திருப்பத்தை துட்டு, போயன் சமைப்பத்தை அல்லாவே என் சாம்பிராணி தட்டு. என் ஏகப்பு சக்கர கூடை, ஆமா இருபுறம் காவலர் சூட, என் பெயர் துரியோதன சக்கரவர்த்தி. அப்படி இருவர் பாகத்தை நான் ஒருவனை ஆண்டு வருகின்றேன். ஆமா அப்படியே இருவர் பாகத்தை ஒருவன் ஆளு. நான் இருவர் பாகத்தை எப்படி ஆண்டு வருகின்றேன்? எப்படியா? நான் கௌரவர்கள் 100 பேர்களா 100 பேரு பஞ்ச பனாதி பசங்க அவனுங்க 5 பேர். 5 பேரு நாங்க 100 பேர். ஒரே 100 பேரு. நீங்க எப்படி? அவங்க 5 பேரு, நீங்க 100 பேரு. எப்படின்னா என் தாய் காந்தாரிக்கு புத்திர சந்தானமே கிடையாது. புத்திர சந்தானமே இவனுங்க 5 பேர் போந்துட்டானுங்க. யாருக்கு? அவன் பாண்டு புத்திர மகாராஜர் கூத்தமாதி இருக்கும். ஆமா, எங்க அம்மாவுக்கு புத்திர சந்தானமே கிடையாது. யாருக்கு? உங்க அம்மா காந்தாரிக்கும் திருநாட்டு மகாராஜர். எங்க அப்பாவுக்கு பிரிவிலே கண் தெரியாது. ஆமா, எங்க அம்மா மாதிரி யாருமே கிடையாது. எப்படி? எங்க அப்பாவுக்கு கண் தெரியாதுன்னு தெரிஞ்சும் எங்க அம்மாவுக்கு வந்து ஆமா செவ்வாய் தோசை. எங்க அம்மாவுக்கு செவ்வாய் தோசை. யாருக்கு? உங்க அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கு நான் மாடி மேய்ச்சிக்கிறேன். எங்க அம்மா ஊட்டாடா, நான் ஊட்டேன் அந்த துண்ணுக்குறேன். உங்க அம்மாவுக்குன்னா சரி ஐயா, ஐயா துரியோதன சக்கரவர்த்தியுடைய மம்மிக்கு கண் மம்மிடா. மம்மின்னா மம்மின்னா அம்மா இங்கிலீஷ்ல. அம்மா இங்கிலீஷா? ஆமா, அம்மா பேரு இங்கிலீஷ்ல மம்மி. எப்படின்னா என் தாய்க்கு செவ்வாய் தோஷம். ஆமா, யார் முதலில் மாங்கனி சூடுகிறார்களோ அவர்கள் உயிர் பிடிக்க மாட்டார்கள். யாருக்கு? அம்மாவுக்கு. ஆமா, அதனால யாராவது மாப்பிள்ளை தாலி கட்டுவானா? யாரும் கட்ட மாட்டான். அடிக்க கட்டி அடிக்க சாவன். ஆமா, அதனால ஒரு ஆட்டுக்கிடாவை பிடித்து வந்து
இருவருக்கும் திருமணம் முடித்தார்கள். ஆமா. அப்பொழுது அந்த ஆட்டுக்கடவன் நரபலி கொடுத்தார்கள். எது? நரபலி கொடுத்தாங்க. நரபலி கொடுத்த உடனே தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்க உடனே என் தாய் காந்தாரியாக பட்டுவள் நம்முடைய கணவராக விளங்கக்கூடிய திருதராட்டு மனிதனுக்கு கண் தெரியாது இருக்கும் பொழுது நமக்கும் இனிமேல் இந்த உலகமாக பட்டது. ஒரு நிமிஷம் எல்லாருமே அமைதியா கேளுங்க. இது வந்து மின்னல் ஒளி பவளக்கோடி கப்புறம் சண்டைன்னா நீங்க பேசியிருந்தா கூட நாங்க ஆடினுக்கலாம். இது வந்து 7 8 நாடகம்.